என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இனிய நாளாக வேணும் சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் முடிப்புண்டியில் அமைஞ்சிருக்குல்ல, அங்க சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். வாங்க இன்னைக்கு வீடியோல எதை பார்க்கலாம் என்று பார்க்கலாம். ஒரு சாய் சகோதரர் எனக்கு போன் பண்ண சாயராம். உண்மையிலேயே அவர் கேட்ட கேள்வி 100% உண்மையான கேள்வி. சாயண்ணா, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்னால முடிஞ்ச நிறைய உதவிகள் செய்யறேன், தானங்கள் செஞ்சுன்னு இருக்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய உதவிகள்லாம் செய்யறேன், என்னால முடிஞ்ச நான் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் நிறைய செலவு பண்ணின்னு இருக்கிறேன். ஆனாலும் மனசுல ஒரு நிம்மதி இருக்க மாட்டேது, வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் இருக்க மாட்டேது. நிறைய சொல்லுவாங்கள, தர்மம் தலை காக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வரவே மாட்டேது. நான் என்ன பண்ணணும் எனக்கு புரியல சார். நான் பண்றது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய தானங்கள் தர்மங்கள்லாம் பண்ணிருக்கிறேன், ஆனாலும் என்னை ஒரு மனசுல நிம்மதியே இல்லாம இருக்கு. நான் என்ன பண்றது? நான் செய்யறது சரியா? நான் செய்யற முறை கரெக்டா? எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்னாரு. உண்மைதான் அதாயிரம். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நாம் ஒண்ணுமே எதுவும் செய்யாம இருக்கோம், அவன் நல்லா இருக்கிறான். ஆனா நாம ஏதாவது செய்யும் போது நமக்கு இந்த மாதிரி தான தர்மம் எல்லாம் செய்யறோம், அதனால நமக்கு பல பிரச்சனைகள் வருது, பல சிக்கல்கள் வருது. என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நாம பண்ற வழிமுறைகளை கொஞ்சம் மாத்தி பண்ணணும். அவர் பண்றதெல்லாம் கரெக்ட், ஆனா நாம பண்ற தர்மங்களை கொஞ்சம் மாத்தி பண்ணா அதோட முழு பலனை கிடைக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க. ஏன்னா இந்த அனுபவம் எனக்கே இருக்கு நிறைய விஷயத்துல. அதனாலதான் முதல்ல தானம் தர்மம் இதுக்குள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் செய்யலாம். தானம் தர்மம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிங்கனாவே நாம தானம் பண்றோமா தர்மம் பண்றோமா தெரிஞ்சுக்கிங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த ஒரு கதை மூலமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அந்த கதை மூலம் சொல்லும் போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். தானம் என்றால் நம்மளுடைய கை மேல இருக்கும், வாங்குவரோட கை கீழே இருக்கும். தர்மம் என்றால் நம்மளுடைய கை கீழே இருக்கும், ஏன்னா நாம கொடுப்போம், அவங்க எடுத்துப்பாங்க. இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தானம் என்றால் நம்ம மேல இருந்து போடுவோம், அவங்க வாங்குறவங்களோட கை கீழே இருக்கும். தர்மம் என்றால் நம்மளுடைய கை கீழே இருக்கும், வாங்குறவங்க நம்ம எடுத்து போய் கொடுப்போம், யாருக்கு கொடுக்குறோமோ அது மேல இருந்து அவங்க கை எடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாம தானம் பண்றோமா தர்மம் பண்றோமா. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க சார். இது ஒரு கதை மூலமா சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். கர்ணன் மகாபாரதத்துல உயிருக்கு போராடின்னு இருப்பான். வில்லு அன்பு யாரும் உயிரை காப்பாத்தாது, தெரியாது, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஒரு சந்தேகம் வரும், கர்ணனோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்துடும் இந்த கர்ணன் இறந்ததை பத்தி. நேரா கிருஷ்ணர்கிட்டே அதை போய் கேட்கலாம், ஏன்னா இந்த சம்பவத்துல அவர் தான் நேரடியா இருந்தாரு. கிருஷ்ணர்கிட்ட போய் சூரிய பகவான் கேட்பார், கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேளுப்பான்வார். பாரத போரில் கர்ணன் உயிருக்கு போராடின்னு இருக்கான், அவனுடைய உயிரை எடுக்கவே முடியல. காரணம் அவன் செய்த தர்மங்கள் அவனை காத்து. தர்மம் தலை காக்கும் நீ சொன்னதுனால அந்த தர்மம் தலை காமிச்சது, அதனால அவனுக்கு உயிர் போகவே இல்லை. தான் இறக்கும் போது கூட நீ ஒரு அந்தனர் வேஷத்துல போய் அவன்கிட்ட அப்பயும் ஒரு யாசகம் கேட்டு வாங்குற. அவன் தான் இறக்கும் போது கூட அவன் தானம் தர்மம் பண்றான். அவன் தான் இறக்கும் போது கூட தர்மம் பண்றான். உனக்கு தர்மம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உயிரோட இருந்தான், அந்த தர்மம் அவனை தலை காத்துது. உனக்கு தர்மம் பண்ண உடனே அப்புறம் எப்படி உயிர் போச்சு? ஏன்னா அவன் அப்பயும் தானே தர்மம், அவன் அப்பயும் கூட தானே அவன் உனக்கு தர்மம் பண்ணியிருந்தான். அப்ப இன்னும் அவன் உயிரோட வாழணும்ல, ஏன் அவன் உயிர் போச்சு இருக்கு? அதுதான், ஏன்னா அவன் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கான். தான் இறக்குற நேரத்துல கூட உனக்கு தர்மம் பண்ணான், இன்னும் அவனுடைய அந்த புண்ணியங்கள் சேர்ந்துதானே இருக்கணும். ஆனால் உனக்கு தர்மம் பண்ண உடனே அவன் இறந்து போயிட்டானே, ஏன்? அப்ப அந்த தர்மம் அவனை தலை காக்கலையா அப்படின்னு சூரிய பகவான் கேட்பார். ஏன்னா என் மனசுக்குள்ள அவ்வளோ அந்த வேதனை இருந்துன்னே இருக்கு. கடைசி நேரத்துல அவன் தர்மம் பண்ணி தானே போனான்,
ஆனாலும் அவன் உயிர் ஏன் அதற்கப்புறம் போச்சு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உயிரை காப்பாத்துனது தர்மம் பண்ணவனே ஏன் போச்சு? என்னன்னா கர்ணர். கிருஷ்ண சிஷினே ஒரு விஷயத்த சொல்லுவார். சூரிய பகவான், நான் சொல்றதை நீ நல்லா புரிஞ்சுக்க. அவன் உயிர் தர்மம் அவன் தலையை காத்து கொண்டிருந்தது. அவன் உயிர் அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது. ஏன்னா அவ்வளவு தர்மங்கள் அவன் செஞ்சிருக்கிறான். கேட்காமலே வாரி கொடுத்தான். யாரையா பார்த்தா அவங்க ஏழ்மை நிலையை பார்த்தா அவங்க போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவனையத்துக்கு போய் கொடுத்துருவான். யார் எது கேட்டாலும் கேட்டதை விட அதிகமாகவே கொடுப்பான். காரணம் அவன் செய்தது எல்லாம் தர்ம காரியங்கள். ஆனால் அந்த பாரத போரில் நான் அவனிடம் கேட்டது தர்மம் அல்ல, தானம். என்ன எனக்கு புரியல. நான் முதலில் அவன் உயிருக்கு போராடும் போதில் முதல்ல நான் தர்மம் கேட்டேன். ஐயா, எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் அவங்கள பார்க்கலான்னு வந்தனே, ஏழ்மையை சொல்லிட்டு போலான்னு சொல்லும் போது கர்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த சுச்சுவேஷன்ல நான் இதை என்னால கொடுக்க முடியலையே, அவன் வாயிலேருந்து கொடுக்க முடியலேன்னு ஒரு வார்த்தை வந்தது. இந்த சுச்சுவேஷன்ல என்னால எதுவும் கொடுக்க முடியலையே, என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு நீங்க கேளுங்கன்னு நான் என்னுடைய ஒரு வார்த்தையை மாற்றி அவங்கிட்ட கேட்டேன். நீ இது நாள் வரையிலும் செய்து கொண்டிருந்த தர்மங்களின் புண்ணியங்களை எனக்கு தானமாக கொடு என்று. நான் கேட்ட வார்த்தை தர்மமாக கேட்கவில்லை, தானமாக கேட்டேன். அவனும் அதுவரையும் அவன் செய்திருந்த புண்ணியங்கள் அனைத்தும் தானமாக என்னிடம் கொடுத்தான். தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதுதான். தானம் என்பது யாராவது ஏதாவது கேட்டு அதை அப்புறம் கொடுத்தால் அது தானம். தர்மம் என்பது அவர்களுடைய நிலைமையை பார்த்து தாமே போய் செய்வதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும், தானம் நம்மளுடைய தலையை காக்காது. அதோட பலன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தர்மம் பண்ணும் போது நம்ம தெரியாதவங்களுக்கு, பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்தா பசியா இருக்கிறதே சொல்லி நாமளே வாங்கி கொடுக்கறது. நாம் அமைதியாக இருக்கும்போது, நம்ம பசியாலும் ஒருத்தர் துடிச்சு இருக்கும் போதும் நம்ம அவரை பார்த்து கொண்டே இருப்போம். ஆனா எதுவும் செய்யாம அவரே ஐயா பசிக்குது எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னும் போது நாம எடுத்து கொடுக்கும் போது அதோட பலன் சற்றுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தானம் வேறு, தர்மம் வேறு. கர்ணன் கடைசியாக இறக்கும் போது அவன் கொடுத்தது தானம். தானத்திற்கு தர்மம் அளவுக்கு அவ்வளவு பலன் இருக்காது. அதுதான் உண்மை. எனவே நான் இவர்கிட்ட சொன்னேன், எனவே நீங்க செஞ்சது எல்லாம் தானமாக இருக்கும், தர்மமாக மாற்றுங்கள். இப்ப ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், யாராவது ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அவர் நம்ம கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால முடிஞ்சா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். இல்லை இருந்தாங்க 10 ரூபா ஏதாவது சாப்பிடுங்கப்பா, ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 10 ரூபா கொடுத்து ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லுங்களேன். அவர் கேட்காமலே நாம கொடுக்கும் போது அதுக்கு அவ்வளவு பெரிய பலன் இருக்கு. அவர் நம்மளை மனசார வாழ்த்துவார். உண்மையிலே நம்ம கேட்காமே நம்ம கொடுக்கும் போது அதுக்கு அவ்வளவு பலன் இருக்கு. கேட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா கேட்டு கொடுக்கும் போது அதோட பலன் சற்று கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு குழந்தை படிக்க ரொம்ப நோட்டு புக் இல்லாம கஷ்டப்படுறதா நம்ம கேட்காம வாங்கி கொடுக்கலாம். நான் அதனாலதான் பல முறை என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களுக்கு, தெரியாத குழந்தைங்களுக்கு அந்த நோட்டு, பேனா, பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷப்படும். அதுமாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் 1000 என்கிட்ட ஏதாவது ட்ரெஸ் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த அரிசி வாங்கி கொடுக்கலாம் கேட்கல. கடவுள் சொன்னார் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க யாரும் நம்மளை கேட்காம, முகம் தெரியாதவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யும் போது அதோட பலன் மிகப்பெரிய பலனா வரும் சாயராம். எனவே நாம் பண்ணுவது தானமா தர்மமா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதோட முழு பலனும் உங்களை நோக்கி வரும். ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம தானம் பண்ண ஆரம்பிப்போம். அது தானத்தோட நிறுத்தாமல் அதை தர்மமாக மாற்றுங்கள். நீங்கள் தர்மம் பண்ண 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 உங்களுடைய வீட்டில் செல்வமும் பெருகும். ஏன்னா எதிர்பார்த்து பண்ணுவது தானம். எதிர்பார்க்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் தர்மம் உண்மையிலே. எனவே இதை புரிந்து கொண்டால் தானம், நீங்கள் செய்வது தானமா தர்மமா என்பது மனசார தெரிஞ்சிருப்பீங்க. அதோட முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சாயராம். ஓம் சாயராம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நம்மளுடைய குருஸ்தான் வேலை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுல உங்களுடைய பங்கு ஏதாவது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம். ஓம் சாயராம்.